Hi students, next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா திருவளவியை பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க வெர்னியர் அளவியை பத்தி பார்த்திருப்பீங்க. இதுலயுமே அதே கான்செப்ட் எல்லாமே அப்படியே வரும். ஓகேங்களா? எதுவுமே மாற்றம் இல்லை. ஜஸ்ட் இது அளக்கிற இடம் மட்டும் வேற. ஓகேங்களா? அதை மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இங்க யூஸ் பண்ணி அளக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திருவளவி இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதோட டயக்ராம் இது. ஓகேங்களா? இதுல இருந்து எந்தெந்த பார்ட் நமக்கு முக்கியம் அப்படிங்கறத வந்து முதல்ல நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நேம் மட்டும். ஓகேங்களா? இதுலயுமே அந்த நேமிங் எத்தனை வகையான ஸ்கேல் இருக்கு அதுதான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல கொஸ்டின் ஆக்சுவலா என்னவா கொடுத்துருக்காங்க, அதாவது நம்மளோட டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருக்கலவையை யூஸ் பண்ணி ஒரு கம்பி அல்லது தகடு, ஓகேங்களா, ஒரு ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க, மெட்டல் ஷீட். ஓகேங்களா? அதோட தடிமன் அல்லது விட்டம், ஓகேங்களா, அதாவது அதோட திக்னஸ் அல்லது டயாமீட்டர், ஓகேங்களா, ரெண்டுமே ஒண்ணுதான் இந்த இடத்துல. ஓகேங்களா? அதை வந்து அளக்கிறத பத்தி தான் இந்த ஒரு இதுல பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இதுலயுமே இதுதான் தாடைகள்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு தாடைகள்னு சொல்லுவாங்களா, மேல் பக்க தடை கீழ் பக்க தடைன்னு சொல்லிருப்பாங்க. இதுல ஒரே ஒரு தாடை தான் இருக்கு, இந்த ஒரு இடம் தான். ஓகேங்களா? இதுல இந்த ஒரு இடத்த நிலைப்புயம்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? நிலைப்புயம்னு சொல்லுவாங்க. அதாவது நகராத இடம். ஓகேங்களா? என்னது? நகராத இடம். ஓகேங்களா? இது இந்த யூ ஷேப்ல இருக்கு இல்லைங்களா, யூ சட்டம்னு சொல்லுவாங்க. அது கூடயே கனெக்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த திருகு அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, இந்த பின்னாடி இருக்க பர்ஷட்டம்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரிச்செட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஜஸ்ட் அதை நம்ம திருப்ப இது வந்து திருவுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை திருப்ப முன்னாடி போகும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு கிளாக் வைஸ்ல சுத்தணும் அப்படின்னா ஒரு டைரக்ஷன்லயும், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் போது இன்னொரு டைரக்ஷன்லயுமே அது நகரும். ஓகேங்களா? அப்ப இந்த திருகுங்கிறது நகரக்கூடியது, இந்த நிலைப்பயம் நகராம இருக்கும். ஓகேங்களா? நார்மலா இதுலயுமே எரர் பார்க்கணும். எரர் எப்ப பார்ப்போம் அப்படின்னா, இது ஃபுல்லா ஒன்னு ஒட்டிட்டு இருக்கும்போது. ஓகேங்களா? அதை ஃபுல்லா திருப்பி ரெண்டும் ஒன்னு ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்பதான் எரர் பார்க்கணும், பிழை பார்க்கணும். நடுவில் ஏதோ ஒரு பொருளை வச்சு ரீடிங் பார்க்கணும், அவ்வளவுதான். எந்த இடத்துல ரீடிங் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது வரேன். ஓகேங்களா? இதுல ரெண்டு வகையான கோல் தான் இருக்கு, ஐ மீன் அளவிடும் கோல்கள். அங்க எப்படி முதன்மை கோல், வெர்னியர் கோல் இருந்துச்சுங்களா, இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. முதன்மை கோல் அல்லது புரிக்கோள்னு சொல்லுவாங்க. எதை அப்படின்னா, இந்த ஒரு நேரா ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா, நேர்கோடு. அந்த ஒரு நேர்கோட்ல கோடா போட்டிருக்காங்க இல்லைங்களா, இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்க அந்த ஒரு லீனியர் ஸ்கேல் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அல்லது பிட்ச் ஸ்கேல். குறிக்கோளுக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா பிட்ச் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முதன்மை கோளுக்கு உங்களுக்கு தெரியும் மெயின் ஸ்கேல்னு. ஓகேங்களா? முதன்மை கோல் அல்லது குறிக்கோள்னு சொல்லுவாங்க. அதுலதான் என்ன பண்ணணும்னா ஒரு வகையான ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங் அல்லது பிட்ச் ஸ்கேல் ரீடிங் நம்ம அதில் தான் எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது ரீடிங் எதுல எடுக்கணும்னா, இந்த இடத்துல வட்டமா ஒண்ணு சர்க்கிள் இருக்கும். ஓகேங்களா? சர்க்குலர் ரீடிங். இந்த வட்டத்தை தான் ஜஸ்ட் இதுல பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வேற ஷேப்ல தெரியுது. ஓகேங்களா? அது சர்க்குலர் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது? வட்டக்கோல் அல்லது ஹெட் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. சர்க்குலர் ஸ்கேல் அல்லது ஹெட் ஸ்கேல். ஓகேங்களா? வட்டக்கோல் அல்லது தலைக்கோல் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். அதுல இன்னொரு வகையான ரீடிங் எடுக்கணும். ஓகேங்களா? சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். மூணாவது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு கோடை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குறிப்பு நிலை அல்லது குறிப்பு கோடு. ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எரர் கரெக்ஷன், பிழையும் திருத்தமும் நம்ம பண்றதுக்கு அதை வச்சுதான் நம்ம பண்ணுவோம். அந்த லைனுக்கு கீழே இருக்கா மேல இருக்கா, அங்க எப்படி அந்த முதன்மை கோளோட 0க்கு லெப்ட்ல இருந்துச்சா ரைட்ல இருந்துச்சா அப்படிங்கறத பார்த்தோமோ, அதே மாதிரி இதுல என்ன பண்ணுவோம், இந்த ஒரு கோட்டுக்கு கீழே இருக்கா மேல இருக்கா, இந்த ஒரு சர்க்குலர் ஸ்கேல்ல இருக்கா அந்த ஒரு 0. ஓகேங்களா? அப்ப அதை வச்சுதான் நம்ம இதுல மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு தெரிய வேண்டியது இதுல முக்கியமானது என்னது, நிலைப்புயம் நகராது, திருகு வந்து நம்ம திருப்ப நகரக்கூடியது, நடுவில் பொருள் எதுவுமே இல்லாதப்பதான் நம்ம என்ன பார்ப்போம், பிழை பார்ப்போம். அது ஃபுல்லா க்ளோஸ் ஆன வாட்டி. ஓகேங்களா? பிழை பார்ப்போம். நெக்ஸ்ட் ரீடிங் ரெண்டு வகையான ரீடிங் இதுலயுமே இருக்கு. முதன்மை கோல் அல்லது அதுக்கு இன்னொரு நேம் என்னது, குறிக்கோள். அந்த ஒரு கோட்டுக்கு பேரு குறிப்பு நிலை அல்லது குறிப்பு கோடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வட்டக்கோள் அல்லது தலைக்கோள், அதாவது சர்க்குலர் ஸ்கேல் அல்லது ஹெட் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்க்குலர் ஸ்கேல் அல்லது ஹெட் ஸ்கேல். ஜஸ்ட் நமக்கு இந்த உருளை உரை ஜஸ்ட் இதோட இது கனெக்டா இருக்கும். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம பெருசா படிக்க போறது இல்லை. ஓகேங்களா? அதனால அதை பத்தி நமக்கு அது தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல மீச்சீட்டளவு தான். இந்த ஒரு அளவிடும் குறிக்குமே என்ன இருக்கும், மீச்சீட்டளவு இருக்கும். ஓகேங்களா? அந்த மீச்சீட்டளவுக்கான ஃபார்முலா முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவல் கண்டிஷனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஆக்சுவல் கண்டிஷனுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல்ல மீச்சீட்டளவு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே மீனிங் தெரியும், நான் இன்னொரு டைம் கூட ரீகால் பண்றேன். என்ன அப்படின்னா, ஒரு அளவிடும் கருவியால எவ்வளவு கம்மியான வேல்யூ அளக்க முடியுமோ அதான் மீச்சீட்டளவு. அப்ப இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி எவ்வளவு கம்மியான வேல்யூ அளக்க முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அது மீச்சீட்டளவு. ஓகேங்களா? அப்ப அந்த மீச்சீட்டளவுக்கான ஃபார்முலா புரியடை தொலைவு டிவைடட் பை தலைக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. ஓகேங்களா? புரியடை தொலைவு டிவைடட் பை தலைக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. நல்லா கவனிங்க. ஒரு வட்டக்கோள் இருக்கு, வட்டக்கோள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தலைக்கோள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது புரிக்கோள். ஓகேங்களா? புரியடை தொலைவு அப்படின்னா ஒண்ணும் இல்ல,
இதுல ஒரு கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் நடுவில் இருக்க டிஃபரன்ஸ். நம்ம எப்படி மெயின் ஸ்கேல் டிவிஷன் நாங்க பார்த்தோம், முதன்மை கோள் பிரிவு. இதுலயுமே இந்த முதன்மை கோள்ல இருக்க அந்த ஒரு பிரிவுக்கு பேர் தான் என்னது, புரியடை தொலைவு. ஓகேங்களா, ஜஸ்ட் வேற நேம் யூஸ் பண்ணிருக்காங்க. புரியடை தொலைவுங்கிறது என்னது, மெயின் ஸ்கேல்ல இருக்க ஒரு டிவிஷனுக்கு பேர் தான் என்னது, புரியடை தொலைவு. ஓகேங்களா, அப்ப அந்த புரியடை தொலைவு டிவைடட் பை தலைக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கை. தலைக்கோள் பிரிவுகளின் மொத்த எண்ணிக்கைனா ஒண்ணும் இல்ல, இந்த தலைக்கோள் இருக்கு இல்லைங்களா, வட்டக்கோள், அந்த வட்டக்கோள்ல எத்தனை பிரிவுகள் இருக்கு. அங்க எப்படி வெர்னியர் கோள்ல மொத்தம் 10 தான் நார்மலா இருக்கும்னு சொன்ன ஆக்சுவல் கண்டிஷன்ல, அது மாறக்கூடியது, ஒவ்வொரு கண்டிஷனும் மாத்துவாங்க கொஸ்டினை பொறுத்து. அதே மாதிரி இந்த வட்டக்கோள்ல எத்தனை பிரிவு இருக்கு அதை பொறுத்து அது மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இதுல எவ்வளவு இருக்கும்னா 100 இருக்கும். ஓகேங்களா, எப்படி இருக்கும், இந்த வட்டக்கோளை 100ஆ பிரிச்சிருப்பாங்க. இந்த புரியடை தொலைவு இருக்கு இல்லைங்களா, ஆக்சுவல் இந்த ஒரு ஸ்க்ரூ காஜ் இருக்கு இல்லைங்களா, திருகலவி, அதுக்கான புரியடை தொலைவு எவ்வளவு வரும்னா 1 மில்லிமீட்டர். ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு அங்கேயுமே 1 மில்லிமீட்டர் தான் பார்த்திருப்பீங்க. ஆமா இல்லைங்களா, இதுல வந்து சென்டிமீட்டர் ஸ்கேல்ல இருக்கும் 0.1 சென்டிமீட்டர், 0.2, 0.3 இருக்கும். அப்ப 0.1 என்னது 1 மில்லிமீட்டர். அதே அளவு தான் இங்கேயுமே இருக்கும், 1 மில்லிமீட்டர் தான் ஆக்சுவல் கண்டிஷன்ல. அப்படி பார்க்கும்போது மீச்சீட்டளவு என்ன வரும், லீஸ்ட் கவுண்ட் மேல 1 மில்லிமீட்டர் புரியடை தொலைவு, கீழே என்னது 100 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆக்சுவல் கண்டிஷன்ல. அப்ப 100 அப்படிங்கும் போது 0.01 மில்லிமீட்டர். இதே நம்ம ஸ்க்ரூ காஜ் வெர்னியர் கேலிப்பர்ல என்ன வந்திருக்கும், வெர்னியர் அளவில் 0.1 மில்லிமீட்டர் வந்திருக்கும். அப்ப அது இதோட இன்னும் கம்மியா ஆகக்கூடியது இதை வச்சு. ஓகேங்களா, சாரி, வெர்னியர்ல வந்து கம்மியா அளக்க முடியாது. எதுல கம்மியா அளக்க முடியும், இன்னும் திருவலகை தான் கம்மியா இருக்க முடியும். ஏன்னா இது 0.01, அது 0.1. ஓகேங்களா, மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், புரியடை தொலைவு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது. ஒருவேளை புரியடை தொலைவு கொடுக்கல கொஸ்டின்ல, அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா, புரியடை தொலைவு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, சிம்பிளா எப்படி அதை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளவு ரொட்டேட் பண்ணலாம் அந்த ஒரு பின்னாடி இருக்குள்ள திருகு. ஓகேங்களா, அந்த திருகுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணதுனால இது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் நகர்ந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டைம் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் இது 1 மில்லிமீட்டர் நகர்ந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்னது 1 மில்லிமீட்டர் தான் புரியடை தொலைவு. அவ்வளவுதான், புரியடை தொலைவு எவ்வளவு, 1 மில்லிமீட்டர். இதே நான் 2 டைம் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1 மில்லிமீட்டர் நகர்ந்துச்சு அப்படின்னா 1/2. ஓகேங்களா, 1 மில்லிமீட்டர் நகர்ந்துச்சு டிவைடட் பை 2 ரொட்டேஷன். ஓகேங்களா, அப்போ 1/2 போது 0.5 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது என்னது புரியடை தொலைவு. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு முழு சுற்றுக்கு அந்த திருகு வந்து எவ்வளவு தூரம் நகருது, அந்த திருகுல இருந்து அந்த ஒரு மெயின் ஸ்கேல்ல, ஓகேங்களா, அந்த முதன்மை கோல்ல அந்த இது எவ்வளவு நகருது, குறிக்கோள் அல்லது முதன்மை கோல்ல எவ்வளவு தூரம் நகர்ந்து வருது அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஓகேங்களா, அப்ப புரியடை தூரத்துக்கான ஃபார்முலா நகர்ந்த தொலைவு, அந்த ஒரு லீனியர் ஸ்கேல்ல. ஓகேங்களா, குறிக்கோளில் நகர்ந்த தொலைவு அப்படி கூட எழுதிங்க, குறிக்கோளில் நகர்ந்த தொலைவு டிவைட் பை சுற்றுகளின் எண்ணிக்கை. சுற்றுகள்னா இந்த இடத்துல என்னது, எத்தனை டைம் நம்ம ரொட்டேட் பண்றோம். ஓகேங்களா, ரொட்டேஷன். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஒருவேளை மூணு முழு சுழற்சிக்கு முதன்மை கோள் நகர்ந்த தொலைவு 6 மில்லிமீட்டர் அப்படின்னா, ஓகேங்களா, 3 டைம் நான் ரொட்டேட் பண்ணிட்டேன், 6 மில்லிமீட்டர் நகர்ந்துருக்குன்னா புரியடை தொலைவு என்னன்னா அந்த 6 மில்லிமீட்டர் மேல எத்தனை டைம் ரொட்டேட் பண்ணோம், 3 டைம், அது கீழே. அப்ப 2 மில்லிமீட்டர் அப்படிங்கறது என்னன்னா இந்த இடத்துல புரியடை தொலைவு அப்படிங்கிறதுக்கான வேல்யூ. ஓகேங்களா, ஜஸ்ட் இது எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதுல ஒன்லி லீஸ்ட் கவுண்ட் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேங்களா, மீச்சீட்டளவு. ஆனா இதுல மீச்சீட்டளவு பெருசா கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஃபைனல் ரீடிங் தான் அதிகமா கேட்பாங்க. நம்ம எதை எடுத்து கரெக்ஷன் பார்த்து அதை வச்சு கால்குலேஷன் போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபைனல் டோட்டல் ரீடிங் அங்க போட்டோம்னா அதே ஃபார்ம்ல தான் இங்கேயும் வரும், ஜஸ்ட் வேற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் முதல்ல எரர் கரெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேங்களா, எரர் கரெக்ஷன் அதே மாதிரி பிழை திருத்தம் தான். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பிழை இல்லாத கண்டிஷன். பிழை இல்லாத கண்டிஷனை சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஒரு கோடு இருக்கு இல்லைங்களா, இது மெயின் ஸ்கேல் சர்க்குலர் ஸ்கேல் எழுதிருக்கோம். ஓகேங்களா, இங்கிலீஷ், அதாவது முதன்மை கோள், இது என்னது வட்டக்கோள். ஓகேங்களா, முதன்மை கோளோட அந்த ஒரு குறிப்பு நிலை இருக்கு இல்லைங்களா, குறிப்பு நிலை அல்லது குறிப்பு கோடுன்னு சொன்னா அந்த குறிப்பு நிலைக்கு நேரா வட்டக்கோளோட சுழி இருந்துச்சு அப்படின்னா பிழை இல்லை. மறுபடியும் சொல்றேன், இந்த ஒரு முதன்மை கோளோட குறிப்பு நிலைக்கு நேரா வட்டக்கோளோட சுழி ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி மேட்ச் ஆச்சு அப்படின்னா பிழை இல்லை. அதான் இங்கே எழுதிருப்பேன், வட்டக்கோளின் சுழியானது குறிக்கோளின் குறிப்பு நிலையுடன் பொருந்தினால், இந்த குறிப்பு நிலையுடன் பொருந்தினால் சுழி பிழை மற்றும் சுழி திருத்தம் இரண்டும் இல்லை, பிழையும் இல்லை திருத்தமும் இல்லை. அப்ப என்னது, நம்ம என்ன வேல்யூ அளக்குறோமோ அதுதான் என்னது உண்மை மதிப்பாவுமே இருக்கும். அப்ப உண்மை மதிப்பு ஈக்குவல் டு அளவிடப்பட்ட மதிப்பு. ஓகேங்களா, அங்க பார்த்தா அதே கண்டிஷன். நெக்ஸ்ட் நேர்மறை சுழிப்பிழை. ஓகேங்களா, நேர் சுழிப்பிழை அப்படின்னு சொல்லலாம். அங்க என்ன இருக்கும், ரைட் சைடு போயிருக்கும் நம்ம சொல்லியிருப்போம். ஆமாங்களா, இடது பக்கம் வந்து நகர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா, சாரி. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நேர்மறை சுழிப்பிழை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, நேர்மறை சுழிப்பிழை ஒண்ணும் இல்ல, இந்த ஒரு குறிப்பு நிலைக்கு கீழே
வட்டக்கோளோட சுழி வந்துருச்சு அப்படின்னா சுழி அப்படி இங்க இருக்குன்னா மேல என்ன இருக்கும்? இங்க 0னா இங்க 1 2 3 4 5 இங்க 95னா 96 97 98 99 இது 100. அந்த 100வது பிரிவை தான் 0 இங்க எழுதிருக்காங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. 100வது பிரிவு தான் என்ன எழுதிருக்காங்க? 0ன்னு எழுதிருக்காங்க. அப்ப 0 கீழே வந்துச்சு அப்படின்னா மேல என்ன இருக்கும்? 1 2 3 4 5 இதை நீங்க எல்லாம் தெரியணும். ஓகேங்களா? 0 கீழே இருக்குன்னா அதுக்கு மேல 0 இங்க இருக்குன்னா இதுக்கு மேலதான் 1 2 3 இருக்கும். 0க்கு கீழே 99 98 இந்த மாதிரி இருக்கும். ஒருவேளை 50 பிரிவு இருந்தா 0 இங்க இருக்குன்னா கீழே என்ன இருக்கும்? 49 48 47 மேல 1 2 3. ஓகேங்களா? 50 பிரிவு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதுல 100 பிரிவு இருக்கதான் நான் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி கீழே வந்திருக்கும். கீழே வந்துருச்சு அப்படின்னா பிழை வந்து சுழி. ஓகேங்களா? இந்த ஒரு குறிப்பிட்ட கோட்டுக்கு கீழே 0 ஆஃப் அந்த ஒரு வட்டக்கோளோட அந்த ஒரு 0 கீழே வந்துருச்சு அப்படின்னா சுழி பிழை என்னது? பாசிட்டிவ், நேர்மறை. ஓகேங்களா? அப்ப கரெக்ஷன் எப்படி இருக்கும்? திருத்தம் வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? இதுலயும் ஒரு நல்லா பாருங்க, ஏதாவது 4 போட்டிருக்கேன். 0 1 2 3 4 4th கோடு தான் மேட்ச் ஆகுது. அப்ப 4 தான் சுழி பிழை இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் அங்க போட்டு அதே தான். ஓகேங்களா? அந்த ஒரு லீஸ்ட் கவுண்ட் யூஸ் பண்ணணும். அப்ப -4 தான் கரெக்ஷன். ஓகேங்களா? திருத்தம் வந்து -4 தான். இது என்ன ஆகும்னா ஏற்கனவே நல்லா கவனிங்க, நான் பொருள் வைக்கிறது முன்னாடியே ரீடிங் என்ன காமிக்குது? 4ன்னு காமிக்குது. அப்ப ரீடிங் அதிகமா தானே காமிக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் 4ன்னு காமிக்கிறது ரீடிங் அதிகமா தான் காமிக்கும். அப்ப அளவிடப்பட்ட மதிப்பு அதிகமா இருக்கும். எதை விட? உண்மை மதிப்போட. இதுலயுமே என்ன பண்ணலாம்? அந்த 2வது கண்டிஷன் இருக்கு. 0க்கு நேரம் 0 இருந்துச்சு அப்படின்னா என்னது? அங்க பார்த்தோம் பிழை இல்ல. அப்ப அதை கொண்டு வரதுக்கு கரெக்ஷன் ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுக்கு சொல்லி தந்தேன். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டா கரெக்ஷன் அதுவுமே இங்கேயும் பண்ண முடியும். என்ன அப்படின்னா இங்க 4 இருக்கு, அது நமக்கு 0 ஆகணும்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அது 4 இருக்கு ஆனா 0 வரதான் பிழை இல்லைன்னு அர்த்தம். 4 வந்து 0 ஆகணும்னா என்ன பண்ணணும்? 4 இதை மைனஸ் பண்ணா போதும். அப்ப 4 இதை மைனஸ் பண்றோம். அந்த மைனஸ் பண்றது இந்த இடத்துல என்னது? திருத்தம். மைனஸ் பண்றதுக்கு பேர் என்னது? திருத்தம். அப்ப மைனஸ் வந்து திருத்தம். அப்ப எல்லாம் எப்படிதான் இருக்கும்? பிழை எப்படிதான் இருக்கும்? பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓகேங்களா? 3வது கண்டிஷன் அது எதிர் சுழி பிழை தான். ஓகேங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது அங்க மாதிரி தான். அது கீழே இருக்கும்போது பாசிட்டிவ், இப்ப மேல போனா என்னது? பிழை பாசிட்டிவ். இந்த மாதிரி மேல போயிடுச்சு, 0 மேல போயிடுச்சு அப்படின்னா கீழே என்ன இருக்கும்? இங்க 99 98 97 இந்த மாதிரி இருக்கும். இது 96 95. ஓகேங்களா? இந்த மாதிரி கீழே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 99 98 97 இங்க 96. ஓகேங்களா? அடுத்தது 95 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அப்ப மேல போயிடுச்சு அப்படிங்கும்போது என்னது? இங்க இப்ப எரர் வந்து நெகட்டிவா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கண்டிஷன் போது எரர் நெகட்டிவ், அப்ப கரெக்ஷன் பாசிட்டிவ். எரர் பிழை வந்து நேர்மறை இருக்கும், சாரி பிழை வந்து எதிர்மறை இருக்கும், அதாவது திருத்தம் வந்து நேர்மறையா இருக்கும். ஓகேங்களா? இதை எங்க ஏன் 3ன்னு எடுத்திருக்கோம் நல்லா கவனிங்க. அதே கண்டிஷன் தான் மறுபடியும் 3 கோடு கீழே தள்ளி இருக்கு. அதாவது இதுக்கு நேரம் இருக்கு 97, நமக்கு தேவையானது அதுதான். 97 அங்க இருக்குன்னா 0 இருக்க வேண்டியது கீழே போயிடுச்சு, 97க்கு போயிடுச்சு. அப்ப நானு அதை ஆட் பண்ணும், 0க்கு கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? 3 தள்ளுங்க மேல, அதாவது 3 ஆட் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? 97ல இருந்து அது 0க்கு வரணும் அப்படின்னா 0 அல்லது 100. ஓகேங்களா? வரணும் என்ன பண்ணணும்? 3 ஆட் பண்ணணும். அப்ப ஆட் பண்றது, அந்த 3 ஆட் பண்றதுங்கிறது என்னது? திருத்தம். அந்த 3 மைனஸ் பண்றதுங்கிறது தான் பிழை. ஓகேங்களா? பிழை வந்து 3 இருக்கு, அதை திருத்தம் பண்ணும்போது 3 பண்ணிடுறேன். ஓகேங்களா? நீங்க 2 மெத்தட்ல எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஒரு தியரிட்டிக்கல் ஃபார்மையும் யூஸ் பண்ணலாம், அல்லது நான் சொல்ற இந்த ஒரு கான்செப்ட் ஃபார்மையுமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அது உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்க. ஓகேங்களா? பிழை மொத்தத்துல பிழை வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா கரெக்ஷன் நெகட்டிவ், பிழை நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பாசிட்டிவ். ஓகேங்களா? இதை வந்து 0 எரர், இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்? 0 எரர். ஃபார்முலா அதான் யூஸ் பண்ணுவோம், அதனால சொல்றேன் 0 கரெக்ஷன். ஓகேங்களா? 0 எரர் 0 கரெக்ஷன். ஓகேங்களா? ஃபைனலா ஒரு ரீடிங் எடுத்து பார்த்துடலாம். ஓகேங்களா? எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சம் பார்த்துக்கலாம். பட் இந்த இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டைம் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரீடிங் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத ஒரு டைம் பார்த்துடலாம். ஓகேங்களா? டோட்டல் ரீடிங்கான ஃபார்முலாவும் சொல்லிடுறேன். அங்க பார்த்ததே தான் டோட்டல் ரீடிங் அப்படிங்கும்போது அங்க மெயின் ஸ்கேல் ரீடிங் யூஸ் பண்ணிருப்போம், அதுவுமே யூஸ் பண்ணலாம். அல்லது பிச் ஸ்கேல் இன்னொரு நேம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அதாவது புரிக்கோள், முதன்மை கோள் அல்லது புரிக்கோள்னா இங்கிலீஷ்ல என்னன்னா பிச் ஸ்கேல். ஓகேங்களா? அதனால பிஎஸ்ஆர்னு யூஸ் பண்ணுவாங்க, எம்எஸ்ஆர் அல்லது பிஎஸ்ஆர் எது வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்க என்னது? வெர்னியர் ஸ்கேல் விஎஸ்ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பிளஸ் விஎஸ்ஆர், எம்எஸ்ஆர் பிளஸ் விஎஸ்ஆர். இங்க விஎஸ்ஆருக்கு பதில் என்ன இருக்கும்? சர்க்குலர் ஸ்கேல், வட்டக்கோள் அல்லது தலைக்கோள்னு சொன்ன ஹெட் ஸ்கேல். ஓகேங்களா? அப்ப ஹெச்எஸ்ஆர் அல்லது சிஎஸ்ஆர் இங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? ஹெச்எஸ்சி இன்டு எல்சி, அங்க பிரிச்ச மாதிரியே தான். அங்க எப்படி பிஎஸ்சி இன்டு எல்சி பிரிச்சோம், இங்க ஹெச்எஸ்சி இன்டு எல்சி பிரிப்போம். பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன், அதே கண்டிஷன் தான். ஓகேங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வாங்க, ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க. கண்டிஷன் என்னன்னா இந்த திருகவியோட புரியடை தூரம் 1 மில்லிமீட்டர்னும் கொடுத்துட்டாங்க இது கொஸ்டின்லயே. அதே மாதிரி லீஸ்ட் கவுண்ட் மீச்சிட்டு அளவு 0.01 மில்லிமீட்டர்னும், அதே மாதிரி எரர் என்னன்னு கொடுத்துறாங்க
பிளஸ் 0.03 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ஒரு ரீடிங்கான ஃபைனல் வேல்யூ சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. முதல்ல ரீடிங் பார்க்கணும். ரீடிங் பார்க்கும்போது முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், பிட்ச் ஸ்கேல் ரீடிங். இதுல 0ல இருந்து எத்தனை கோடு கணக்கு தெரியுது, 1 2 3 4 5 6 6th கோடு. ஓகேங்களா? அப்ப 6 பிட்ச் ஸ்கேல் ரீடிங் எழுதுறேன். 6 இன்ட்டு இதுல ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவில் இருக்கிறது என்னன்னு சொல்லிருக்கேன். அது தெரிஞ்சதான் 6 கோட்டுக்கு எவ்வளவு இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். வேல்யூவே 6 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை வெறும் 6வது கோடு தெரியுது 5வது கோடு தெரியுது அப்படின்னா அதுக்கு நமக்கு ரீடிங் எழுதணும். அப்போ ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தெரியணும். அதுக்கு பேர் தானே அது புரியடை தூரம், பிட்ச் ஸ்கேல் ஓட அந்த ஒரு மதிப்பு. ஓகேங்களா? பிச்சோட மதிப்பு, பிட்ச் ஸ்கேல பிச்சோட மதிப்பு. ஓகேங்களா? புரியடை தூரம். அப்ப 6 இன்ட்டு அதோட வேல்யூ என்னது, 1 மில்லிமீட்டர். அப்ப என்ன எழுதலாம், 6 மில்லிமீட்டர் எழுதலாம். எதை, PSR பிட்ச் ஸ்கேல் ரீடிங்கோட வேல்யூ. அதாவது இந்த இடத்துல முதன்மை கோள் அளவீடு அல்லது குறிக்கோள் அளவீடுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? குறிக்கோள் அளவீடு. நெக்ஸ்ட் ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ், அதாவது சர்க்குலர் ஸ்கேல் அதாவது ஹெட் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் சி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப ஒண்ணும் இல்ல, இந்த லைனுக்கு நேரம் என்ன எத்தனாவது கோடு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. இங்க எத்தனை இருக்கு, இங்க 20னா இங்க 25 அப்படின்னா இந்த 22ன்னு வரும். ஓகேங்களா? அப்ப 22 தான் அங்க மேட்ச் ஆகுது. அங்க எப்படி 4வது கோடா 3வது கோடா 5வது கோடான்னு பார்த்தோம், அதே மாதிரி இதுல 22வது கோடு இப்ப மேட்ச் ஆகுது. அப்ப மொத்த ரீடிங் என்ன பண்ணுவோம், அங்கேயுமே லீஸ்ட் கவுண்டால மல்டிப்ளை பண்ணிருப்போம். ஆமாங்களா? அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். இன்ட்டு 22 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? அப்ப அதே தான். அப்ப லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ இங்க தான் கொடுத்துருக்காங்க. 0.01 யூஸ் பண்ணிட்டேன் மில்லிமீட்டர்ல. இப்ப மில்லிமீட்டர் அப்படிங்கும்போது 0.22 மில்லிமீட்டர்னு வரும். ஓகேங்களா? இது ஹெட் ஸ்கேல் ரீடிங். டோட்டல் ரீடிங் என்ன பண்ணுவோம், எப்பயும் போல பிட்ச் ஸ்கேல் ரீடிங், ஹெட் ஸ்கேல் ரீடிங், டோட்டல் ரீடிங். ஓகேங்களா? பிட்ச் ஸ்கேல் ரீடிங் 6 மில்லிமீட்டர், ஹெட் ஸ்கேல் ரீடிங் வந்து 0.22 மில்லிமீட்டர். பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். இங்க எரர் வந்து பிளஸ்னா கரெக்ஷன் என்னவா இருந்திருக்கும், மைனஸா இருந்திருக்கும். அப்ப மைனஸ் இங்க 0.03 பிளஸ்னா அங்க 0.03 மைனஸ். ஓகேங்களா? அப்ப 6.22 வருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 6.22. அதுல வந்து 0.03 போச்சு அப்படின்னா 6.22. அங்க என்னது 3, 22ல 3 போச்சுன்னா எவ்வளவு, 19 வரும். அப்ப 6.19 அப்படிங்கிறது என்னது ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம ஃபைனல் ரீடிங் எடுக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட சம்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? Thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.